நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் உங்கள் ஃபோனுக்கான செட்டிங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஸோ எல்லாமே நம்முடைய சேனலில் ஒன் பை ஒன்னாக வீடியோவாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பாருங்கள். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கிங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் வழியாக சேஃப் அண்ட் செக்யூராக ப்ரௌசிங் பண்ண விரும்புகிறீங்களா? அப்படி விரும்பும் போது கண்டிப்பாக இந்த செட்டிங்கை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அது எங்கே இருக்குது தெரியுமா? உங்கள் ஃபோனில் கூகுள் அக்கௌண்ட்டில் ஒளிஞ்சிருக்குங்க. அதைத்தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் வீடியோவை. எந்த பகுதியும் ஸ்கிப் பண்ணாதீங்க. முதல்ல உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. இதில் கூகுள் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் யுவர் அக்கௌண்ட் இஸ் ப்ரொடெக்டட் இருக்கும், அதுக்கு கீழே சி டீட்டெயில்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. சேஃப் ப்ரௌசிங்காக ஒரு செட்டிங் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு கண்டினியூன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் கீழே பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் இருக்கும், அதை நீங்கள் கொடுங்க. இங்கே கொடுக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அப்புறம் கீழே டர்ன் ஆன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு சேஃப் ப்ரௌசிங் ஃபார் யுவர் அக்கௌண்ட் இஸ் ஆன். அதாவது கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அங்கே எல்லாமே பாதுகாப்பான முறையில் இருக்கும் உங்களுடைய ப்ரௌசிங். அதுக்காக இந்த செட்டிங்கை மறந்துடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, எனேபிள் பண்ணிக்கோங்க. நீங்கள் கூகுளோட குரோம் ப்ரௌசரை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா சேஃப் ப்ரௌசிங்காக நிறைய செட்டிங்கை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிருப்பீங்க. மேலோட்டமாக பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போனீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த வீடியோவில் நான் அந்த செட்டிங்கை நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். அதை பார்த்த உடனே உங்களுக்கும் உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த கூகுள் குரோம் ப்ரௌசரில் போயிட்டு செட்டிங்கை ஆன் பண்ணும் தோணும். கண்டிப்பாக. ஸோ அதைத்தான் நான் இந்த வீடியோவில் காட்டப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஒரு அருமையான செட்டிங். இது எங்கே இருக்குன்னா கூகுளோட குரோம் ப்ரௌசரில் இருக்குது. ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டாப் ரைட்டில் 3 டாட் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் சேஃப் ப்ரௌசிங் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இல்லை ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஆரோ இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் ஹெல்ப் இம்ப்ரூவ் செக்யூரிட்டி ஆன் த வெப்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒருவேளை கீழே உள்ள வார்ன் யூ இஃப் பாஸ்வேர்ட்ஸ் ஆர் எக்ஸ்போஸ் இன் அ டேட்டா பிரீச், அதுவும் ஆஃபில் இருந்தால் அதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த 2 விஷயங்களையும் மறந்துடாதீங்க, எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூபோட ஷார்ட்ஸ் மாதிரியே இன்ஸ்டாகிராமோட ரீல்ஸும் ரெண்டுமே ஒன்று தாங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து அதிகமாக நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான வியூஸ் கிடைக்கணும்னா இன்ஸ்டாகிராமில் மட்டும் போஸ்ட் பண்ணால் நல்லா இருக்காது, ஃபேஸ்புக்லேயும் போஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும். அதுக்கு நீங்கள் தனி எஃபோர்ட்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு செட்டிங் இருக்குது, அதை ஜஸ்ட் எனேபிள் பண்ணாலே போதும். அது எங்கே இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கிடணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் கடைசியாக பார்க்க போகிறது இன்ஸ்டாகிராம். ஓப்பன் பண்ணுங்கள். பாட்டம் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. டாப் ரைட்டில் 3 லைன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் ப்ரைவசி இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இதில் ரீல்ஸ் அண்ட் ரீமிக்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் ஆன் ஃபேஸ்புக்னு இருக்கும். இது இப்படி ஆஃபில் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இதை ஆன் பண்ணிக்கோங்க. எதனால் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ரீல்ஸ் வீடியோ வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணும் போது அது ஃபேஸ்புக்கிலையும் ஷேர் ஆகும். அப்போ உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் அங்கேருந்து உங்களுக்கு கிடைப்பாங்க, வியூஸும் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் ரெக்கமெண்ட் ஆன் ஃபேஸ்புக். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த முத்தான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள். கவலை